கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ரோமர் 8:11. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதே வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். எஸ், காட் raised Jesus to life. And since God's spirit of resurrection lives in you, he will also raise your dying body to life by the same spirit that breathes life into you. அப்போ இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்கே வசிக்கிறார்னா நமக்குள்ளதான் இருக்கிறார். நம்ம தான் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்போ இன்றைக்கு பிரத்யட்சமாக நன்றாக நம்ம அறிந்து கொண்ட சத்தியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வசிக்கிறார். சரி, இது இருக்கட்டும். அப்போ அசுத்த ஆவிகளும் சில மனிதர்களுக்குள்ளே புகுந்து அவங்க சரீரத்தை பலவீனப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு லூக்கா 13:11-13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன செய்து அவ சரீரத்தை, உள்ள இருக்கிற அந்த ஆவி அவ சரீரத்தை பலவீனப்படுத்துது. அந்த ஆவியை துரத்தின உடனே அவள் என்ன செய்கிறாளா, அங்க நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாளாம். அதே போல மத்தேயு 9:32-33 அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அப்போ இங்கேயும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆவிதான் அவனுக்குள்ள இருக்கு, ஆனா அவன் பேச முடியாத, சரீரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை அங்கே நடக்கிறத பார்க்கிறோம். அந்த ஆவி துரத்தப்படுது, அந்த மனிதன் பேச ஆரம்பிக்கிறான். அதே போல மார்க்கு 9:25-26 அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்தவன் போல செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். அதுக்கப்புறம் அவன் எழும்புனா, இயேசு எழுப்பி விட்டான்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஊமையும் செவிடுமான ஆவி. அப்போ ஒரு அசுத்த ஆவி சரீரத்துல இருக்கும்போது அங்கே அந்த ஆவி சரீரத்தை பாதிக்குமானால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருப்பாரானால் நம்முடைய சரீரம் எவ்வளவு தூரம் அங்கே சுகப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இங்க அப்போஸ்தலர் 10:38 பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியினால அங்கே அவர் என்ன செய்கிறாரு? பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்குகிறார். அங்கே வியாதிகள் அங்கே வெளியே போகிறத பார்க்கிறோம். அப்போ அதுதான் பரிசுத்த ஆவியின் வரங்கள், குணமாக்கும் வரங்கள். அப்ப ஆவியின் வரங்களிலேயே குணமாக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருந்து அந்த வரம் நம்ம மேல செயல்படும்னா, இன்றைக்கு அவர் நமக்குள்ள இருந்தா நம்ம சரீரம் எவ்வளவாய் இன்றைக்கு சுகப்பட்டிருக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் அதைத்தான் அப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கிறோம். இப்போ பவுலை குறித்து நம்ம ஒரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்கள்ல, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அங்க அந்த ஜனங்களால கல்லெறியப்பட்ட பவுல் அவ்வளோ தூரம் அவங்க கல் எறிஞ்சிட்டாங்க. அவன் செத்தவன் போல கிடக்குறான். அப்போ அந்த ஜனங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் கல்லெறிஞ்சிருக்காங்க, செத்து போகட்டும்ங்கிறதுக்கு தான் கல்லெறிஞ்சிருக்கிறாங்க. அப்படித்தான் நினைச்சு அங்க போட்டுட்டு போறாங்க. ஆனா அவங்க போன பிறகு அடுத்த நிமிஷம் பவுலுக்கு ஒண்ணுமே நடக்காதது போல அங்க பவுல் எழும்பி அங்க ஊருக்குள்ள போகிறத பார்க்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவுல இருந்து அங்கே அவங்க செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் சீஷனை குறித்து கூட நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருக்கிற ஒரு காரியம்தான். வேதத்துல சொல்லப்படலைனாலும் அது ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அவனை அங்க துன்புறுத்தி ரோமர்கள் நாட்கள்ல எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டப்ப கூட அவனுடைய சரீரத்தை ஒன்றுமே அஃபெக்ட் பண்ண முடியலையா. அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தாவின் நிறைவுல வாழ்ந்தாங்க. அப்ப இன்றைக்கு அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த நிறைவுல இருப்போம் அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை எந்த பலவீனம் தொட முடியும்? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பவுலை குறித்து நம்ம பார்க்கணும்னா, அந்த பிலிப்பியர்ல அவர் சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனா நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்போ அவங்க அதாவது அந்த சரீரத்தை விட்டு உயிர் போறது அவங்க கையில இருக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் நிறைவு பெற்றிருந்தாங்க. அப்போ 2 தீமோத்தேயு 4, 6, 7ல சொல்றாரு, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவ்வளோ தூரம் அவங்களுடைய முடிவுகளை அவங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே பரிசுத்த ஆவியின் நிறைவுல அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு அசுத்த ஆவி சரீரத்துக்குள்ளே புகுந்து ஒரு சரீரத்தை பாதிக்க கூடுமானால், இன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருப்பாரானால், நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் எப்படி மாற்றப்படும் என்பதை நீங்க இன்றைக்கு அறிந்து கொள்ளணும். இந்த நிமிஷத்துல அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க சரீரத்துல இருக்கிற அத்தனை பலவீன கட்டுகளிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுறீங்க. இன்றைக்கு இது விடுதலையின் நாள். எப்படி அன்றைக்கு 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின அந்த ஆவியை கொண்டிருந்த அந்த மகளை இயேசு விடுவித்தாரோ, இன்றைக்கு பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் நீங்க ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுறீங்க. நீங்க சாட்சியாய் நிற்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வாசம் செய்கிறபடியினால் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் கட்டுகளும் இன்றைக்கு உடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்படுகிறதை நான் பேசுகிறேன். இந்த நாளிலே ஒவ்வொருடைய சரீரத்திலையும் பூரண விடுதலை உண்டாகிறதை பேசுகிறேன். கர்த்தர் அப்படியே கேட்டு பதில் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.